ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோன்பேயில் நீங்கள் ஒரு பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பில் நீங்கள் ஒரு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு புக்கிங் ஆகிருக்காது, ஆனால் பேமெண்ட் மட்டும் உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கன்ஃபார்ம் டிக்கெட் இந்த ஆப் அதை நீங்கள் உள்ளே போய்க்கங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வாலெட் அந்த வாலெட்டுன்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வாலெட் பேலன்ஸ் சொல்லிவிட்டு இந்த 000 இருக்குது. நீங்கள் ஒரு 400 ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 400 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதில் வந்து 400ன்னு சொல்லிவிட்டு அந்த ஒருத்தர் டிக்கெட் வந்து இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபோன்பேயில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ஃபோன்பேயில் நீங்கள் டிக்கெட் போட்டிருக்கீங்க 400 ரூபாய்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 400 ரூபாய்க்கு நீங்கள் டிக்கெட் போட்டிருக்கீங்க. அந்த 400 ரூபா வந்து உங்களுக்கு டெபிட் ஆகிருக்கும். பட் அது வந்து புக்கிங் ஆகிருக்காது. ஸோ அது வந்து எங்கே ஆகும்னா, கன்ஃபார்ம் டிக்கெட் அந்த ஆப்பில் உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா 313 ஹேஸ் பின் யூஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு இல்லையா? இது வந்து எனக்கு வாலெட்டில் இருந்த பேலன்ஸு தான். அதை நான் வந்து டிக்கெட் போட்டதுனால எனக்கு அதை ஆட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி டிக்கெட் நான் திருநெல்வேலி டு எக்மோர் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். டச் ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன். இதில் அவைலபிள் இருக்குது. எனக்கு நான் ஒரு டிக்கெட் என்று கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஒரு இதில் இருக்குது. இதில் அவைலபிள் டிக்கெட் நான் ஒன்று வந்து புக் பண்ணுற பாருங்க. புக் பண்ண உடனே என்னோடய நேம் எல்லாமே நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன். முத்து, ஏஜ் 25, நோ ப்ரிஃபரன்ஸு, ஓகே, பின்கோடு 627756 மாறிடுச்சு. ஸோ நீங்கள் பின்கோடு போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போயிடல. ஓகேவா? இதில் வந்து யூ வாண்ட் டு டேக் ட்ராவல் இன்சூரன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ப்ரொசீட் பேமெண்ட், இமெயில் ஐடி மஸ்ட்டு, email.com. ப்ரொசீட் பேமெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே நோ சார்ஜஸ் வென் டிக்கெட் இஸ் கேன்சல்னு இருக்குது. இதில் வந்து நோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேமெண்ட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே அமௌண்ட் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பே அமௌண்ட்டு 4112 இருக்குது. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4112 வந்து வாலெட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பேமெண்ட் ஆப்ஷனில் வாலெட், ஜிபே, ஃபோன்பே, அதர் யூபிஐ ஆப்பு, பேடிஎம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்னு இருக்குது. ஸோ இந்த வாலெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாலெட்டில் உங்களுக்கு பேமெண்ட் ஒரு 412 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே உங்களுக்கு வாலெட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு இதிலே டிக் காட்டும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட்டு போயிடும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு 400 தான் இருக்குது, 12 இல்லைன்னா அப்படின்னா வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் 400 அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 12 மட்டும் ஃபோன்பே இல்லை ஜிபே இதனால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோன்பேயில் டெபிட் ஆன அமௌண்ட்டை சால்வ் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ இதிலே வந்து நம்ம ஒன்ஸ் டிக்கெட் புக் பண்ணினாலே அந்த டெபிட் ஆன அமௌண்ட்டுக்கு புக்கிங் ஆகிடும். ஸோ இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.